நினிவே மக்கள் தங்கள் தீய வழிகளை விட்டு விலகினார்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நினிவே மக்கள் செய்த தவற்றை சுட்டி காட்டுகிறார் இறைவன். அந்த மக்களை அழிக்கப் போவதாக ஒரு எச்சரிக்கையை யோனாவின் வழியாக அவர்களுக்கு அறிவிக்கிறார். யோனாவும் நினிவே மாநகருக்கு சென்று அந்த மக்களிடத்தில் சொல்லுகிறார், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்பட போகிறது. நீங்கள் செய்த குற்றங்களுக்கு, தவறுகளுக்கு, தீமைகளுக்கு ஆண்டவர் உங்களுக்கு தண்டனையை தரப்போகிறார் என்கிற செய்தியை யோனா அறிவிக்கின்றார். இந்த செய்தியை கேட்டவுடனே இந்த மக்களுடைய மனநிலையை பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள். தீய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், இறைவனை விட்டு விலகிச் சென்றவர்கள், இறைவனுடைய கட்டளைகளை மீறி நடந்தவர்கள், ஒரு நற்செய்தி அறிவிக்கப்படுகிற போது, ஒரு இறைவாக்கினர் யதார்த்தமான உண்மையை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகிற போது, அந்த நற்செய்தியின் உண்மை தன்மையை அவர்கள் நம்புகிறார்கள். அந்த நற்செய்தியாளருக்கு, அந்த இறைவாக்கினருக்கு அவர்கள் செவி கொடுக்கிறார்கள். அதனால்தான் இறைவார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் யோனா அறிவித்த நற்செய்தியை நம்பினார்கள். உடனடியாக நோன்பிருக்க தொடங்குகிறார்கள். பெரியோர் முதல் சிறியோர் வரை எளிமையாய், தாழ்ச்சியாய் சாக்கு உடையை உடுத்திக் கொள்ளுகிறார்கள். அரசனும் இந்த செய்தியை கேள்விப்பட்டு தனது மனதை மாற்றிக்கொண்டு அந்த அரச நிலையிலிருந்து கீழ் இறங்கி வந்து சாக்கு உடை உடுத்திக் கொண்டு சாம்பலில் அமர்ந்தான். அவனுடைய நாட்டில் இருக்கிற எல்லோரும் நோன்பிருக்க செய்யும்படியான ஆணையை அவன் பிறப்பித்தான். இதன் அடிப்படையில் அந்த நினிவே மாநகர் முழுவதும் ஆண்டவரை நோக்கி நோன்பிருக்க தொடங்கினார்கள். அவர்களுடைய அந்த வார்த்தைகள் மிக மிக முக்கியம் என் அன்பிற்குரியவர்களே. நாம் எல்லோரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். நம்முடைய தீய வழிகளை விட்டுவிட வேண்டும், கொடும் செயல்களை விட்டுவிட வேண்டும். ஒருவேளை இந்த செயல்களை நாம் செய்து இறைவனிடத்தில் நாம் மன்றாடினால் கடவுள் தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ளக்கூடும் என நம்பினார்கள், விசுவசித்தார்கள். அதை தங்களுடைய செயலில் அவர்கள் காண்பித்தார். மிக மிக முக்கியம் என் அன்பிற்குரியவர்களே, ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அவங்க அவனுடைய மகனை பற்றி எடுத்து சொல்லி, ஃபாதர், என் மகன் ரொம்ப மோசமானவன் ஃபாதர், ஒரு பெரும் குடிகாரன், நல்லா குடிப்பான், சம்பாதிக்கக்கூடியவன், நல்லா உழைக்கக்கூடியவன் தான். ஆனால் 5 பைசா கொண்டு வந்து வீட்டில் கொடுக்க மாட்டான் ஃபாதர். உழைச்சு அவன் குடிக்கிறதுக்கே எல்லாத்தையும் செலவு செய்வான். தாறுமாறான ஒரு வாழ்க்கை, பிள்ளைங்க மேலே அக்கறை கிடையாது, பொண்டாட்டியை எப்போ பார்த்தாலும் போட்டு அடிக்கிறது, சித்திரவதை செய்கிறது. அவன் சரியே கிடையாது ஃபாதர். எத்தனையோ முறை சொல்லியாச்சு, எவ்வளவோ பேர் சொல்லியாச்சு, திருந்துற பாடு இல்லை ஃபாதர். ஆனால் இந்த வருஷம் ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கு ஃபாதர். அவன் மாலை போட்டிருக்கிறான். இதுவரையும் அவன் குடிக்கல, ஒழுங்கா வேலை செய்கிறான், வீட்டுக்கு வரான், நல்லவனா நடந்துக்கிறான், பிள்ளைங்க கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறான், பொண்டாட்டி கூட நல்லா சந்தோஷமா இருக்கிறான் ஃபாதர். இவன் இப்படியே இந்த 40 நாள் மட்டும் இல்லை, அதுக்கு பிறகும் கூட இருக்கணும் ஃபாதர். என் பிள்ளைக்காக கொஞ்சம் வேண்டிக்குங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மன்றாடினாங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்க, இறைவார்த்தை சொல்லுகிறது, எப்பொழுது நாம் கடவுளிடத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோமோ, கடவுளிடத்தில் மன்றாடுகிறோமோ, இறைவன் நம்முடைய குரலுக்கு செவி கொடுக்கின்றார். இப்ப நம்மிடத்தில் அவர் விரும்புவது என்ன? மனமாற்றம். நல்லவர்களாக வாழ வேண்டும் என விரும்புகிறார், நன்மைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், இரக்கச் செயலை செய்ய வேண்டும் என விரும்புகிறார். இதுதான் கடவுள் நம்ம கிட்ட விரும்புறது. அன்போடு, அமைதியோடு, மகிழ்ச்சியோடு, ஒற்றுமையோடு, சமாதானத்தோடு, சகோதரத்துவத்தோடு வாழ்வதுதான் கடவுளுடைய விருப்பம். அப்படி நாம் நம்முடைய மனதை மாற்றிக்கொண்டு வாழ்கிறோம் என்றால்
கடவுள் நமக்கு தர இருக்கிற தண்டனையிலிருந்து நமக்கு விடுதலையை தருகிறார். இறைவார்த்தை சொல்லுகிறது, கடவுள் தன் மனதை மாற்றிக்கொண்டார், நினிவே மாநகரை அவர் அழிக்கவில்லை. அழிக்கல, தன்னுடைய மனதை அவர் மாற்றிக்கொள்ளுகிறார். அவருடைய கடும் சினம் தணிந்து விடுகிறது. அழிக்க வேண்டும் என்று நினைத்த அவருடைய எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போகிறது. ஏனென்றால் அந்த மக்கள் மனம் மாறினார்கள். நாமும் கூட இந்த தவக்காலத்தில் நல்ல மனமாற்றம் அடைய வேண்டும் என்பது திருச்சபையினுடைய விருப்பம், திருச்சபையினுடைய ஆவல். அதற்காக இந்த இறை வார்த்தையின் வழியாக மிக ஆழமாக நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த மனமாற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது இன்றைய நாளின் இறை வழிபாடு. இறைவனிடத்தில் நாம் நம்முடைய மனதை திருப்ப வேண்டும் என அழைப்பு தருகிறது நம் திரு அவை. இறைவன் நம் மன்றாட்டுக்கு விண்ணப்பத்திற்கு செவிசாய்ப்பதின் வழியாக இறைவனுடைய பேரருளை, இறை ஆசீர்வாதத்தை, இரக்கத்தை, மன்னிப்பை இந்த தவக்காலத்தில் மிகுதியாய் பெற்றுக்கொள்ள முடியும். அதன் வழியாய் இறைவனுடைய சாட்சிகளாக நீங்களும் நானும் வாழ முடியும். இதை நம்புவோம், விசுவசிப்போம், ஆண்டவருடைய சாட்சியாய் வாழ்வோம். ஆமீன்.